Good morning students. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Landau's theory of phase transition. நம்ம எல்லாருக்கும் தெரியும் pressure which is temperature curve இந்த மாதிரி 3 பாயிண்ட் இருக்கும். That is இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் liquid, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு gas, இந்த இடத்துல இருக்கிறது solid. அப்போ solid to liquid இந்த லைன் இருக்கு இல்லையா இது melting line. கேஸ்லேருந்து லிக்விட் போகிறது, தட் இஸ் ஃப்ரீஸ் ஆகி லிக்விட்லேருந்து கேஸுக்கு வர்றது, இல்லை வேப்பர் ஆகி போகிறது. இந்த இடம் சப்ளிமேஷன் லைன் ஆர் ஹேர் ஃபோஸ்டர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 கர்வும், அதாவது சாலிட், லிக்விட், கேஸ், இந்த 3 கர்வும் ஒரு பாயிண்டில் ஜாயின் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ட்ரிபிள் பாயிண்ட். இப்போ there is a point lying between liquid and gas. ஒரு ப்ரெஷரை, டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே there is no difference between liquid and gas. It is something like both the perfect mixture of gas and liquidன்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் critical point. In critical point you cannot distinguish between liquid and gas. It is a perfect mixture. And இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துங்க. இந்த பாக்ஸில் லிக்விட் இருக்குது, கீழே இருக்குது, ஏன்னா டென்சிட்டி ஜாஸ்தி, மேலே கேஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல இந்த அட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ண முடியாது. இது பாசிபிள் கிடையாது. சரிங்களா? பிகாஸ் இட் இஸ் a perfect mixture and the molecules will move from here to there and move from there to here in a perfect manner. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ட்ரான்சிஷன். அப்போ ஃபேஸ் ட்ரான்சிஷன்னா என்ன? லிக்விட்லேருந்து கேஸுக்கு மாறுறது, கேஸ்லேருந்து சாலிடுக்கு மாறுறது, சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறுறது, இல்லை லிக்விட்லேருந்து சாலிட், இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு மாறுற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஃபேஸ் ட்ரான்சிஷன். இப்போ இந்த Landau's gives a systematic theory of phase transition applicable to large variety of system. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். there are two kind of phase transition. first order phase transition, second order phase transition. இப்போ இந்த first order phase transitionனா என்ன? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐஸ் லிக்விடாக மாறுறது, லிக்விட் வேப்பராக மாறுறது. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன். அங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷனை எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறோன்னா, லேட்டன்ட் ஹீட் வில் பி தேர். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன் எய்தர் ஹீட் இஸ் எவால்வ்டு ஆர் ஹீட் இஸ் அப்சார்ப்டு அண்டு entropy of the system, density of the system changes. பட் இந்த செகண்ட் ஆர்டரில் லேட்டன்ட் ஹீட் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹீலியம் 2 இல்லைங்களா? ஹீலியம் 1லேருந்து ஹீலியம் 2க்கு நம்ம போகும்போது நம்ம சூப்பர் கண்டக்டிங், சூப்பர் ஃப்ளூயிடிட்டி படிச்சிருப்போம். அதெல்லாம் செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஓகே, ஸோ கன்சிடர் எ சிஸ்டம் அட் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் தேர் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எஃப் இஸ் மினிமம். ஒரு சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் வாட்டரோ இல்லை ஐஸையோ எடுத்துக்கோங்க. அந்த இதில் அட் வால்யூம் அண்டு டெம்பரேச்சர் தேர் எக்ஸிஸ்ட் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எஃப் இஸ் மினிமம். நவ் எஃப் இஸ் மினிமம் வித் ரெஸ்பெக்ட் டு 1 parameter. இதுதான் லாண்டோவோட சஜஷன். அந்த எஃப்ங்கிறது எதை பொறுத்து மினிமமாக இருக்குது அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்டர் பெராமீட்டர் எக்ஸை பொறுத்து மினிமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆர்டர் பெராமீட்டர் எக்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, மேக்னட்டைசேஷன் ஆஃப் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன் இன் ஏ ஃப்ரீ எலக்ட்ரான் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் எலக்ட்ரான் இன்னும் சூப்பர் கண்டக்டராக இருக்கலாம். இந்த 3ல் எது வேணால் இருக்கலாம். இது மட்டும் கிடையாது, எதை வேணால் இருக்கலாம். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அவ்வளோதான். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன பண்ண போகுது? அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இட் இஸ் கோயிங் டு கேரக்டரைஸ் யுவர் செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன். அந்த ஆர்டர் பெராமீட்டர் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அந்த ஆர்டர். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்னட்டைசேஷன், இங்கே எடுத்திங்கன்னா டயலக்ட்ரிக் போலரைசேஷன், இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் சூப்பர் கண்டக்டிங் எலக்ட்ரான். 3 சிஸ்டத்துலேயும் 3 ஆர்டர் பேராமீட்டர் இருக்குது.
So இப்போ in thermal equilibrium this order parameter x is equal to x naught of tau, and Landau assumed that the x can be specified independently, and Landau's free energy FL of x of tau is equal to u x of tau minus tau sigma of x of t. Okay, where energy and entropy are taken when the parameter has specified value of x which is not for x naught. அப்புறம் the equilibrium value of x naught of tau is that the value of x at which Landau function FL is minimum at a given temperature. என்ன temperature? tau temperatureல சொல்கிறோம். அந்த tauன்னா என்னன்னா k into t. சரிங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை நம்ம ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ எஃப்ஆர் டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் ஆஃப் எக்ஸ் நாட் ஆஃப் டவ், பட் அது எதை விட கம்மியாக இருக்கும்? எக்ஸ் ஆஃப் டி, அதாவது ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கிற எக்ஸ் நாட் ஆஃப் டவ்ங்கிறதும் எக்ஸ் ஆஃப் டவ்வை விட சின்னதாக இருக்கும் இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். அதுதான் கண்டிஷன். இஃப் எஃப்எல் அட் tau plotted against s, then FL have more than one minimum. ஏன் இப்போ எக்ஸையும் எஃப்எல்லையும் எஃப்எல் எக்ஸை பிளாட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் மினிமம் இருக்காது, ரெண்டு மூணு இடத்துல மினிமம் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இன் எ ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன் த அதர் மினிமம் பிட்வீன் த லோயஸ்ட் இஃப் டவ் இஸ் இன்க்ரீஸ்ட். ஃபார் மோஸ்ட் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறது இது வந்து டவ் லெஸ் தென் டவ் நாட், இது டவ் நாட், இது டவ் கிரேட்டர் தென் டவ் நாட். அப்போ பாருங்கள், ஒன்று மினிமம், இது டவ்வில் வேறு மினிமம், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஃபார் மோஸ்ட் ஃபெர்ரோ, பட் இந்த கர்வ் வந்து எஃப்எல் விசஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, ஆர்டர் பேராமீட்டரோட ஸ்கொயரோடது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எஃப்எல்ல யூஸிங் டெய்லர் சீரீஸில் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போ எஃப் நாட் ஆஃப் டவ் ஃபஸ்ட்டு, அப்புறம் 1/2 f2 of tau x ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 f4 of tau into x power 4 நமக்கு கிடைக்குது. ஸோ த சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் phase transition occur when the f2 of tau, இந்த செகண்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இது f நாட்டுங்கிறது ஸ்டார்டிங் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த செகண்ட் டேர்ம் ஆனது என்ன பண்ணுது, சைன் சேஞ்ச் ஆகுது. சரியா? சைன் அட் ஏ டெம்பரேச்சர் tau நாட் when f4 is positive and higher terms are negligible. For simplicity we assume f2 of tau is equal to tau minus tau naught into alpha. அப்போ FL of x tauனது இந்த பேராமீட்டரை இந்த ஈக்குவேஷனில் நான் f2க்கு பதிலாக போட போகிறேன். அப்போ f நாட் ஆஃப் tau ப்ளஸ் 1/2 ஆல்ஃபா இன்ட்டு tau மைனஸ் tau நாட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 f பவர் 4 x பவர் 4. இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். பிளாட் பண்ணால் இந்த மாதிரி ஆகுது. இப்போ த ஈக்குலிபிரியம் ஆஃப் எக்ஸ் எஃப்எல் ஷுட் பி மினிமம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் அந்த ஈக்குவேஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன இருக்கும், dfl பை dx ஷுட் பி ஈக்குவல் டு, ஏன்னா கான்ஸ்டண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னாலே அது 0 தான் இல்லையா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணுவேன், ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x எழுதுவேன். அப்போ 1க்கு நான் என்ன எழுதுவேன், 0 தானே எழுதுவேன். அதே தான், அந்த கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ df2 of dx என்னது, tau மைனஸ் tau நாட் இன்ட்டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் f ஓவர் 4 x கியூப். எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 1/2ன்னு வெளில வரும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸ் பவர் 4ங்கிறது எக்ஸ் கியூபாக மாறுது. அப்போ இதிலேருந்து என்ன சார் தெரியுது, ஒன்று எக்ஸு 0வாக இருக்கலாம், இல்லை இந்த எக்ஸ் கியூப் பை எக்ஸ்ன்னு போடும்போது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த tau மைனஸ் tau நாட் இன்ட்டு ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபா மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, டிவைடட் பை f ஓவர் 4ஆக இருக்கலாம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஆல்ஃபா ஆர் f ஓவர் 4 இஸ் பாசிட்டிவ், த ரூட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் ஆஃப் டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஆஃப் டவ். இது ஒரு ரூட்டு. அப்போ ரெண்டாவது ரூட் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு tau minus tau naught into alpha divided by f over 4. So this corresponds to minimum free energy function at a temperature below tau naught. At the Helmholtz free energy, the f of tau is equal to, இப்போ என்ன கிடைக்குது, f naught of tau minus alpha square 4f over 4 tau minus tau naught of square னு கிடைக்குது. This temperature dependence of f of tau for
ஐடியல் செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன் என்ன நடக்குது பாருங்கள். இப்படி எஃப் ஆஃப் டவுக்கும் டவுக்கும் போட்டிங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த இடத்துல எஃப் ஆஃப் டவ் இஸ் மினிமம் வேர் ரீஜியன் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. பட் இந்த இடத்துல தேர் இஸ் நோ ஆர்டர். நோ ஆர்டர்னால் என்ன, எப்படி மாறுதுன்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பெராமீட்டர் இல்லை. ஸோ திஸ் மாடல் டிஸ்கிரைப்ஸ் ஃபேஸ் ட்ரான்சிஷன் இன் விச் த வேல்யூ ஆஃப் ஆர்டர் பெராமீட்டர் அப்ரோச்சஸ் 0 அட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டு டு டவு நாட். இதுதான் செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன். அந்த ஆர்டர் பெராமீட்டர் என்னென்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அதை பொறுத்து நமக்கு அந்த செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷனை ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது, த என்ட்ரோபி ஆஃப் த சிஸ்டம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ எஃப் பை டோ ஏ டோ டவு இஸ் continuous at tau is equal to tau naught. So there is no latent heat is at temperature tau naught. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ லேட்டன்ட் ஹீட்டே இந்த இதில் இல்லைன்னா இது என்ன ஃபேஸ் ட்ரான்சிஷன், செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷனுக்கு வாங்க. இப்போ இவரே என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷனில் இந்த ஆர்டர் பெராமீட்டர் என்ன மாறும். அப்போ எஃப்எல் ஆஃப் எக்ஸ் நாட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ஆஃப் டவ் ப்ளஸ் 1/2 ஆல்ஃபா டவ் மைனஸ் டவ் நாட் மைனஸ் 1/4 F4 ஆஃப் டவ் ப்ளஸ் 1/6. சார் போன டைம் வந்து நான் F4ஐயும் F2வும் தான் போட்டேங்க. இந்த டைம் ஏன் சார் ஒன்றுன்னா இது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷனுங்கிறதுனால F4 நான் வந்து மைனஸ் ஆகவும் F6 ப்ளஸ் ஆகவும் இருக்கும். இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர். இன் திஸ் ஃபஸ்ட் ஆர்டர் F4 இஸ் நெகட்டிவ் அண்ட் F6 இஸ் பாசிட்டிவ். இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷனை நமக்கு சொல்ல போகிறது. அண்டு இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன், அதே தான் அந்த ஃப்ரீ எனர்ஜியை கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ எனக்கு ரூட் என்ன கிடைக்கும், ஒன்று எக்ஸ் நாட் ஆஃப் 0ன்னு கிடைக்கும், இன்னொன்று இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்கும். மேலே இருக்கிற ஈக்குவேஷன் என்னது, ஆல்ஃபா டவ் மைனஸ் டவ் நாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் F4 டவ் எக்ஸ் கியூ ப்ளஸ் F6 x/4. அப்போ இதை நான் போட்டேன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் F4, ஓகே இங்கே ஒரு லைன் விட்டுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் F4 tau the whole square minus 4F6 alpha tau minus tau naught divided by 2F6. இதுதான் x ஸ்கொயர். இப்போ இந்த FLக்கும் இந்த x ஸ்கொயருக்கும் நான் கிராஃப் போட்டேன்னா இங்கே பாருங்கள் அழகாக இது டவு நாட் வேல்யூ, இது டவு சி தட் இஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் டவு நாட்டுக்கு இடைப்பட்ட வேல்யூ, இது டவு சி, இது டவு நாட், டவு இஸ் கிரேட்டர் தேன் less than tau naught. Now tau c, the free energy will be equal to phase of x naught. So the value of tau c is not equal to tau naught and the first order parameter x does not goes to 0. பாருங்க இந்த tau c ல எங்கேயாவது ஒரு இடத்துல 0வா மாறுதா, மாறலை. இதெல்லாம் மாறுது less than tau c இருக்கும்போது, பட் tau c மாறலை. ஸோ என்ன சொல்கிறாங்க, the value of tau c is not equal to tau naught and the first order parameter x does not goes to 0. For below tau c, the minimum is at large value of x, but tau greater than tau c, there is a discontinuous change into the position of the minimum. Okay, tau greater than tau c இருக்கும்போது, tau greater than tau c இருக்கும்போது, அதாவது இந்த இடம் tau greater than tau c இருக்கும்போது there is discontinuous. சார் ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிஸ்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, there is a discontinuity is happening. So this is known as first order phase transition. and இப்போ இந்த கிராஃப் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷனுக்கான கிராஃபு. எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷனுக்கு இதே எக்ஸ் ஸ்கொயரோட கிராஃப் வந்து நம்ம என்ன போடுறோம். அப்போ அதுலேயும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இப்படி கிடைக்குது. இங்கே F4 இருக்கும், ஃபஸ்ட் ஆர்டரில் F6 இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.